அது வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், சப்ஸ்கிரைப் பண்ணி அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல நல்ல வேலை வாய்ப்பு இதில் வர மாதிரியே அதுலேயும் வரும். நீங்கள் பார்த்து பயனடைங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா நம்ம சேனலை வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். இப்போ வாங்க நாம் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோக்குள்ளே போய் என்னென்ன ஜாப்ஸ் எப்படி விண்ணப்பிக்கணும்னு சொல்லி பார்க்கலாம். நம்மளுடைய தமிழக அரசு வந்து பார்த்தீங்கன்னா இந்த இல்லம் தேடி கல்வியில் மீண்டும் வந்து பார்த்தீங்கன்னா புதிய வேலை வாய்ப்பு வந்துக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா மகிழ்ச்சியான செய்தின்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லலாம். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிகிரி கம்பல்சரி டிகிரி படிச்சிருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அது எந்த மாதிரி டிகிரி நான் வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறேன். இந்த ஜாபோட நேம் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா திறன் இயக்கம் மேம்பாட்டுத்துறைன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று கொண்டு வந்திருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா 6ஆம் வகுப்புலேருந்து 9ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு திறன் பயிற்சிக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்குற மாதிரி இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த திறன் இயக்கத்தை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஐடிகே தன்னார்வல் தான் வச்சு வந்து பார்த்தீங்கன்னா கோச்சிங் கொடுக்கறதுக்கு ஏற்பாடு செஞ்சுக்கிறதா சொல்லி கொடுத்துருக்காங்க. இது மட்டும் கிடையாதுங்க, எந்த வேலைவாய்ப்பு பள்ளி கல்வித்துறையில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த வேலைவாய்ப்பு வந்தாலும் அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இல்லம் தேடி கல்வி தன்னார்வலருக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்க சொல்லி கொடுத்துருக்காங்க. ஏன்னா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா குழந்தைகளோடய வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் பண்ணுறதுனால அவங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. எந்த திட்டமாக இருக்கட்டும், எந்த ஜாப் வந்தாலும் பெண்களுக்கு அதே மாதிரி உங்களுக்கு இல்லம் தேடி கல்வியில் தான் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறாங்க. இந்த 6ஆம் வகுப்புலேருந்து 9ஆம் வகுப்பு மாணவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா திறன் இயக்கம் வழிகாட்டு நெறிமுறையை வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. இந்த திறன் இயக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கணிதம் மொழி பாடத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் திறன் மாணவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா திறன் அதிகரிக்கிறதுக்கு வழிவகை செய்யணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த வேலை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6 மாதம் இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த 6 மாதத்துலேயும் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ், இங்கிலீஷ், மேக்ஸு இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லா மாணவர்களுக்கும் ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் மாதிரி வைக்கிறாங்க. அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாமில் வந்து பார்த்தீங்கன்னா யாருக்கு மார்க் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா கம்மியாக எடுக்கிறாங்களா ஷெடியூல் ஒதுக்கி அவங்களுக்கு திறன் இயக்க மேம்பாட்டு பயிற்சி வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்குறாங்க. அவங்களுடைய திறன் வந்து பார்த்தீங்கன்னா அதிகரிக்கிறதுக்காக இந்த திட்டம் கொண்டு வந்துறதா சொல்லி கொடுத்துருக்காங்க. அதிகமாக மார்க் எடுக்கிறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த திறன் திட்டம் வந்து பார்த்தீங்கன்னா தேவைப்படாது. குறைவாக எடுக்கிறவங்களுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு பயிற்சி வழங்குறதா சொல்லி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி வீக்லி வந்து பார்த்தீங்கன்னா தமிழுக்கு 90 மினிட்ஸும், இங்கிலீஷுக்கு 90 மினிட்ஸும், மேக்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 90 மினிட்ஸும் இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த 3 சப்ஜெக்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3க்குமே சேர்த்து 90 மினிட்ஸா இல்லை வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றுக்கும் 90 மினிட்ஸா, அதே மாதிரி வீக்லி ஒன்ஸா இல்லை மந்த்லி ஒன்ஸா என்னங்கிறத அந்த தலைமை ஆசிரியர் பள்ளி கல்வி முதன்மை அலுவலர் அவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா முடிவு பண்ணுறதா சொல்லி கொடுத்துருக்காங்க. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா வீக்லி ஒன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வீக்லி லாஸ்ட் டே வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரைடே சாட்டர்டே இந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 மினிட்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த திறன் குறைவு மாணவர்களுக்கு எக்ஸாமினேஷன் வைக்கிறதா சொல்லி கொடுத்துருக்காங்க. அந்த எக்ஸாமினேஷன் வச்சு இந்த திறன் இயக்க மேம்பாட்டில் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு புரிஞ்சிக்கிறாங்க, எக்ஸாம் வச்சு கண்காணிக்கிறதா சொல்லி கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அந்தந்த பள்ளி தலைமை ஆசிரியரை வந்து பார்த்தீங்கன்னா கண்காணிக்கணும். இல்லம் தேடி கல்வி தன்னார்வலர் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி சொல்லிக் கொடுக்குறாங்க, அதே மாதிரி மாணவர்லாம் எப்படி புரிஞ்சிக்கிறாங்க, இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கண்காணிக்கணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இந்த இல்லம் தேடி கல்வி தன்னார்வலர் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நேரில் தான் போய் வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸ் எடுக்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் நேரில் வந்து பார்த்தீங்கன்னா டெய்லியும் போகிற மாதிரி இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இந்த இல்லம் தேடி தன்னார்வலர் வந்து பார்த்தீங்கன்னா டிகிரி படிச்சிருக்கேன்னு சொல்லியிருந்தோம். அந்த டிகிரி எந்த மாதிரி டிகிரினா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இளங்கலை பட்டம் படிச்சிருக்கேன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இளங்கலையத்தில் வந்து பார்த்தீங்கன்னா டிகிரி படிச்சிருக்கணும். ப்ளஸ் அது இல்லாத இந்த பிஎட் ஆசிரியர் பயிற்சி முடிச்சிருந்தீங்களா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா முன்னுரிமை அதிகமாக கொடுப்பாங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆசிரியர் பயிற்சிங்கும் போது மாணவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எப்படி டீச்சிங் பண்ணணும் இந்த மாதிரி தான் இருக்கும். அதனால் முடிச்சவங்களுக்கு முன்னுரிமை அடிப்படையில் உங்களுக்கு வேலை கிடைக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த வேலைக்கு வந்து பார்த்தீங்கன்னா எப்படி விண்ணப்பிக்கிறதுனா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சந்தேகம் இருக்கும். அந்த சந்தேகத்துக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஜாப் விண்ணப்பிக்கிறதுக்கு பல மாவட்டத்தில் பல இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா விண்ணப்பிச்சிட்டாங்க. ஆனால் இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா யாரையுமே செலக்ட் பண்ண கிடையாது. எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா நேர்காணல் மூலியமாக தான் செலக்ட் பண்ணுறதா சொல்லி கொடுத்துருக்காங்க. இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா விண்ணப்பம் மட்டும்தான் வாங்கிட்டு இருக்கிறாங்களா ஒழிஞ்சு இன்னும் செலக்ட் பண்ண கிடையாது. கூடிய விரைவில் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கும் செலக்ட் பண்ணுறதா சொல்லி கொடுத்துருக்காங்க. ஆனால் பல இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் இந்த ஜாப் வந்ததே வந்து பார்த்தீங்கன்னா பல பேருக்கு தெரியாது. இந்த ஜாப் நீங்கள் விண்ணப்பிக்கணும்னா அந்தந்த ஸ்கூல் ஹெட் மாஸ்டரை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா காண்டாக்ட் பண்ணுங்கள். அப்படி இல்லைனா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஐடிகே 3.0 ஒர்க் பண்ணிட்டு இருப்பீங்க, அவங்களாம் உங்களுடைய கோஆர்டினேட்டர் வந்து பார்த்தீங்கன்னா காண்டாக்ட் பண்ணுங்கள். இவங்க 2 பேருக்கு மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா முழு இன்ஃபர்மேஷன் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும். அவங்களை காண்டாக்ட் பண்ணி எப்படி விண்ணப்பிக்கணும்னு கேட்டு நீ உங்களுடைய நேம் கொடுங்க. விண்ணப்பம் ஏதாவது இருந்துச்சுன்னா நீங்கள் பூர்த்தி செஞ்சு அந்தந்த பள்ளி தலைமை ஆசிரியர்கிட்ட கொடுக்கணுன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துக்கலாம். அதுக்கு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அவங்கள வந்து பார்த்தீங்கன்னா காண்டாக்ட் பண்ணுறதா சொல்லி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி நம்மளுடைய அரசு பள்ளியில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வருடத்துக்கு 2025-26 வருடத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா
கலை திருவிழா வந்து பார்த்திங்கன்னா ஆரம்பிச்சதா சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த கலை திருவிழா வந்து பார்த்திங்கன்னா நேம் வந்து பார்த்திங்கன்னா பசுமை பாரம்பரியம்னு வந்து பார்த்திங்கன்னா ஒரு தலைப்பு வச்சு இதில் தான் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஸ்கூலுக்கும் வந்து பார்த்திங்கன்னா கலை திருவிழா வந்து பார்த்திங்கன்னா நடைபெற்று வரைக்கும் சொல்லி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இந்த கலை திருவிழா பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா எல்லா மாவட்டத்துக்கும் வந்து பார்த்திங்கன்னா எல்லா மாவட்டத்துக்கும் ஒரே டைமில் வராது. ஒவ்வொரு மாவட்டத்துக்கு ஒவ்வொரு ஸ்கூலுக்கு இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா தனித்தனியாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒவ்வொரு தேதியில் ஒவ்வொரு ஸ்கூலில் நடக்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா டேட் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. அது அந்தந்த மாவட்டத்தை பள்ளி கல்வித்துறை மற்றும் வந்து பார்த்தீங்கன்னா தலைமை ஆசிரியர் இவங்களுடைய ஒத்துழைப்பு ஷெடியூல் எல்லாமே இவங்க வந்து பார்த்திங்கன்னா போட்டு அதுக்கு தகுந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா திருவிழா இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணுன்னு நம்மளுடைய தமிழக அரசு சார்பில் வந்து பார்த்திங்கன்னா என்ன ஒரு கோரிக்கை வச்சுக்கிறாங்கன்னா, உங்களுடைய மாணவர்களாக இருக்கட்டும் மாணவியாக இருக்கட்டும் ஸ்கூலில் படித்தாங்களா அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த கலை திருவிழாவில் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஊக்கப்படுத்த சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த கலை திருவிழாவில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கலந்துக்கிட்டு அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய திறமை வெளிப்படுத்துறதுக்கு ஒரு வாய்ப்பு வந்து பார்த்தீங்கன்னா அரசு உருவாக்கி கொடுக்குது. அது சப்போர்ட்டிவாக வந்து பார்த்தீங்கன்னா பேரண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கணும், அவங்களுக்கு ஊக்கப்படுத்தணும்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லி கொடுத்துருக்காங்க. இனி எந்த வேலை வாய்ப்பு வந்து பார்த்தீங்கன்னா இல்லம் தேடி கல்வியில் வந்தாலும் சரி, வேறு எந்த திட்டம் வந்தாலும் இந்த இல்லம் தேடி கல்வி தன்னார்வலருக்கு தான் முன்னுரிமை கொடுக்கறதா சொல்லி கொடுத்துருக்காங்க. ஏன்னா இவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாக வந்து பார்த்தீங்கன்னா மாணவர்களோட ஒர்க் பண்ணுறாங்க. அப்போ தான் மாணவர்களுடைய மனநிலை அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தெரியும். அதனால் இவங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறதா சொல்லி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இல்லம் தேடி கல்வியில் வந்து பார்த்தீங்கன்னா 1.0 2.0 வந்து பார்த்தீங்கன்னா நான் செலக்ட் ஆனேன், 3.0 வந்து பார்த்தீங்கன்னா என்னை செலக்ட் பண்ணல. இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா வருத்தப்படுறீங்க. இந்த ஜாப் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா லக்குன்னு சொல்லலாம். ஏன்னா நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா விண்ணப்பிக்கிறதுனால யாரும் கிடைக்காதுன்னு சொல்ல முடியாது. ஆனால் கிடைச்சவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லக்குன்னு சொல்லலாம். அதே மாதிரி இல்லம் தேடி கல்வியில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல் மட்டும் கிடையாதுங்க, சமூக நலத்துறை இந்த மாதிரிலாம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வேலை வாய்ப்பு வருது. நம்ம சேனல்லே வந்து பார்த்தீங்கன்னா சமூக நலத்துறையில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இல்லம் தேடி கல்விக்கு வந்து பார்த்தீங்கன்னா மாதம் 10 நாள் மட்டும் வேலை இருக்கிற மாதிரி ஒரு ஜாப் வந்துச்சு. அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் இருக்குது, பார்த்து நீங்கள் விண்ணப்பிக்கலாம், விண்ணப்பிச்சிருங்க. இது மாதிரி வாய்ப்பு எல்லாம் கவர்மெண்ட்டில் வந்துச்சுன்னா நம்மளுடைய சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ ஃபஸ்ட்டாக வரும். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அதே மாதிரி நம்மளோட வினோத் ஜாப்ஸை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா பயனுள்ளதாக இருக்குது. உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணி விட்டுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா ஒரே ஒரு லைக் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணக்கூடிய லைக் தான் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த வீடியோ போடுறதுக்கு நம்மளோட ட்ரெண்டிங் ஜாப்ஸ் வினோத் ஜாப்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா மோட்டிவேட்டாக அமையும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.